இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்பவர்களுக்கு முன்னாடி பேச வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சு முதல்ல இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் ஈமெயில் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்ல வராங்க, சமுதாயத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அத சரியான முறையில சொல்லியிருப்பாங்க. இங்க பேசுறவங்க வச்சு தெரியுது. நிச்சயமா இது மக்களுக்கு சரியான முறையில போய் சேரும் நம்பிக்கையை இந்த மேடையில ஏற்படுத்தியிருக்காங்க. நிச்சயமா இந்த படம் வெற்றி அடைய எங்க சார்பில் ஒரு சாதாரண மனிதனா சொல்றேன், நிச்சயமா இது சாதிக்கும். இந்த படம் சரித்திரம் படைக்க இந்த எஸ்.ஆர். ராஜா நிச்சயமா வெற்றி அடைவார். படம் பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமான விஷயம். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது இல்லாம தானே டைரக்ட் பண்றதுன்னு சொல்ல அந்த கான்செப்ட் இருக்கு, அந்த தனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த வெறி இருக்கு, அவர் நிச்சயமா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுமக்களாக நீங்களும் இந்த ஊடகத்தையும் சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இமெயில் படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான எஸ்.ஆர். ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். இமெயில் படத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மீடியா பிரஸ் மீடியா அவர்களுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் முதல் மேடை, ஃபர்ஸ்ட் டைம். இந்த நேரத்தில் அமீர் சார் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணார், அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சேன். விஜய் சேதுபதி சார் டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கு அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இமெயில் படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இதில் ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. இந்த படத்தில் 2 சாங்கு, 3 ஃபைட்டு வச்சுருக்கேன். இது மொத்தம் 5 ஸ்டேட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன். பாம்பே, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்க சாங் மியூசிக் அவினாஷ் கவாஸ்கர், பேக்ரவுண்ட் மியூசிக் ஜூபின். 30 படத்துக்கு மேலே பண்ண என் அருமை நண்பர் செல்வம் டிஓபியா பண்ணியிருக்காரு, ஒளிப்பதிவாளர். எடிட்டர் ராஜேஷ்குமார், அவர் சொல்லவே தேவையில்லை. தங்கமகன், வேலையில பட்டதாரி, கந்தசாமி, நிறைய படங்களை, வெற்றி படங்களை எடிட்டரா பண்ணியிருக்காரு. அவருடைய முழு எனக்கு சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி செல்வம் சாரும் சரி, ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எஃபெக்ட் தாண்டி படத்துடைய முதுகெலும்பு மியூசிக் அண்ட் எஃபெக்ட் தாண்டி என்ன நல்லா பண்ணியிருப்பாரு. இதோடைய பிரம்மாண்டா பண்ணது என்னுடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி. படத்தை பாருங்க, படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஆன்லைனுடைய ஸ்கேம் கதை. வேற எனக்கு என்ன பேசுறது தெரியல. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போய் பப்ளிக் கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம். நேற்று இல்லை, இன்று இல்லை, என்றுமே சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் அதன் தயாரிப்பாளர்களுக்கும் அரணாய் விளங்கும் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தர் சங்க தலைவருமான கே. ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அவ்வளவுதான் சொல்லுவியா? அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பிற்குரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், மிகச்சிறந்த திரைக்கதை வசனம் தான், இந்தியாவிலேயே மிகப்பெரிய புகழ்பெற்ற கதாசிரியர், அருமை சகோதரர் கே. பாக்யராஜ் அவர்களே மற்றும் எஸ்.ஆர். ஃபிலிம் ஃபேக்டரி மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு தயாரித்திருக்கிற இமெயில் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வாழ்க்கைய அன்பு சகோதரர்களே,
லொல்லு வழக்கமா லொல்லு பண்ற இன்னைக்கு ரொம்ப அழகா பேசிட்டு போய் லொல்லு இல்லாம உட்காந்துட்டாரு. தம்பி அசோக் கதாநாயகனா நடிச்சிருக்காரு, சிறப்பா நடிச்சிருக்காரு. எஸ்ஆர் பிலிம்ஸ் ஃபேக்டரியோட உரிமையாளரும் கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, இயக்கம் போன்ற எல்லா அமைப்புகளும் ஏற்று மன துணிச்சலோடு இந்த படத்தை மிக அற்புதமாக இயக்கியிருக்கிறார். ஐயா பாக்யராஜ் அவர்கள் நானும் நிறைய படத்துக்கு வாழ்த்துவதற்காக அழைப்பார்கள். அப்படித்தான் அருமை தம்பி சக்தி சரவணன் இங்கு அழைத்தார். நான் எல்லா படம் போலதான் இருக்கோம். எல்லாரும் பல நல்ல படங்கள் வந்திருக்கு, பண்ணிருக்காங்க. ஒரு சில படங்கள் ஒரு மாதிரி இருக்கும். சரி, எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஒரே லெவல் பார்க்க முடியாது. ஆனா இந்த படத்தை நான் சுமாரா நினைச்சுதான் வந்தேன். ஆனா ரொம்ப அற்புதமா, இது ஒரு சின்ன படம் சொல்லவே முடியாது. சின்ன படமே இல்லை, நல்ல படம். செலவுகள் பண்ணியிருக்காங்க, ரிச்சா பண்ணியிருக்காங்க. ஒரு மசாலா படம் குஜாலா இருக்குது. மசாலா அது தேடர் அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அது குஜால், அதையும் சேர்த்திருக்காரு. ஃபைட் பியூட்டிஃபுல், அருமை. ஒரு லேடியை வச்சு பண்ணியிருக்காரு. அந்த லேடி எங்க ஓடி போச்சா? ஏறினியா? இனி வரவே கூடாது, தமிழ் சினிமா பக்கம் வரவே கூடாது. யார் ஒருவரை மரியாதை கொடுத்து படத்துல போட்டு நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரமோஷனுக்கு வரணும். அந்த ப்ரமோஷனுக்கு வர்றதே அவங்க ப்ரமோஷன் அதுவும். நாங்க படம் எடுக்கிற காலத்திலிருந்து செலவு பண்ணி எல்லா தேவைகளையும் அளவுக்கு அதிகமா பண்ணி அவங்க ப்ரமோட் பண்றோம். நடிக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. நடிக்க தெரியாதவங்களுக்கு இயக்குனர் கத்துக் கொடுக்கிறார். குழந்தை கத்துக் கொடுக்கிற மாதிரி, ஒரு களிமண்ண பொம்மை பிடிக்கிற மாதிரி இயக்குநர்கள் பல நடிகர்கள் உருவாக்குறாங்க. உருவாக்கி வந்த பிறகு படம் வெற்றி பெற்ற யார்கிட்ட போறாங்க? ஹீரோ ஹீரோயின் கிட்ட. இதை மரியாதை கொடுத்து தம்பி அசோக் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வராம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ப்ரொடியூசருக்கும் தனக்கும் நாம நடிச்சிருக்கோம், வரணும், கலந்துக்கணும். நம்ம ஹீரோயினுக்கு சிலர் மரியாதை கொடுக்கறாங்க, நம்ம எல்லாரையும் குறை சொல்லல. ஆனால் மரியாதை கொடுக்காது. ஒருவேளை அவங்க வெளியூர் ஷூட்டிங்ல இருக்கலாம். சிலர் அப்படி அவங்க கிட்ட தேதியை கேட்காம நாம ஒரு தேதியை வச்சுட்டு அந்த நாள்ல வாங்கினா வெளியூர் ஷூட்டிங் வர முடியாது. அவங்கள நாம மன்னிச்சிடலாம். ஆனால் படத்தில நடிச்சுட்டு நல்லா வீட்டுல கஞ்சியோ கூழோ, இங்க வந்து ஹார்லிக்ஸ் போர்பிட்டான்னு குடிச்சு உடம்ப கொஞ்சம் ஏத்திக்கின்னு அடுத்த படத்துக்கு தயாராயிட்டு ப்ரமோஷனுக்கு வரலன்னா மிகப்பெரிய கஷ்டம். அது எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் சரி இருந்தால். ஆனா நம்ம அவங்கள கேட்டு வைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடாது, அவங்க மேல குறை சொல்லக்கூடாது. நாம அப்படிப்பட்ட ஆள் இல்லை. தவறு செய்கிறவங்க தான் கண்டிக்கிறோம், நல்லது செய்யறவங்க எல்லாம் பாராட்டுறோம். தம்பி அவங்க சொன்னாங்க, படம் எடுத்து முடிச்ச பிறகு